வச்சுக்கோங்களேன், நாய் வா அப்படின்னு கூப்பிட்டா வருமா? அப்படின்னு கூப்பிட்டாதானே வருது. அதே மாதிரி ஒரு கோழி ஈழி வளர்க்குறோம் அப்படின்னா பக் 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 அப்படின்னு கூப்பிட்டாதான் வரும். ஏன்னா அதுதான் அதோட மொழி. அதோட மொழியில கூப்பிட்டாதானே அதுக்கு புரியும். அததான் அண்ணா இப்ப பண்ணிருக்காங்க. அண்ணா அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருன்னு சொல்றாங்களே. 16 வருஷமா என்ன எவ்வளவு டீசென்டா எப்படி சொல்லி இந்த மக்களுக்கு எப்படி ஆக சிறந்த நல்ல ஒரு அரசியல் முன்னெடுத்து வச்சு நல்ல கருத்து சொல்லணும் கோட்பாடு சொல்லணும்னு முன்னெடுத்து வச்சு எவ்வளவு டீசென்டா பேசிட்டு இருந்தாரு. 2 வருஷமா அவங்களுக்கு புரியவே இல்லையே. அவங்க செஞ்ச தப்பு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்ப என்னாச்சு? ஒரு கோபம். எதுல இருக்கிறவங்க அவங்க வரம்பு மீறும் போது எவ்வளவு நாள் ஒருத்தன் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப வரம்பு மீறும் போது நம்மளும் வரம்பு மீறி பொய்ய சொல்லிடல உண்மைதானே சொன்னாங்க. அதுக்கு கோவப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்ப என்னாச்சு? அவர் இந்த மாதிரி பேச உடனேதானே அவங்களுக்கு புரிஞ்சு நோட்டீஸ் அனுப்புறாங்க, கேஸ் போடுவாங்கிறாங்க, வக்கீல் பேசுறாங்க. அதனால அவங்க மொழியில பேசியிருக்காரு, அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால இந்த 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 சோசியல் மீடியால கதறவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மன் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னொரு கூத்து கேளுங்க. இந்த இடும்பவனம் காட்டி என்ன பார்த்து என்ன சொன்னாரு? சீனியர் இருக்காண்டா, டோன்ட் வெரி பி ஹாப்பின்னு சொன்னாரு. அதைத்தானே சொன்னாரு. எது என்ன அர்த்தத்துல சொன்னாரு? அட ஒரு அரசியல்ல கொள்கை கோட்பாடு இந்த மாதிரி ஆக சேர்ந்த கருத்தில் இல்லாதவங்கள விமர்சனத்தை தாண்டா முன் வைப்பான். அதுக்கு அண்ணனே உனக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறேன், நீ கவலைப்படாம உன் வேலையை பாடுற, நம்ம ஆக சேர்ந்த அரசியலை முன் வைப்போம்னு சொன்னாரு. அதே பிடிச்சுக்கிட்டானுங்கப்பா. பாத்தியா இப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு. இதனால என்ன சொல்ல வரோம்னா 16 வருஷமா அவர் என்ன பேசினாரு, என்ன மாதிரி அரசியல பேசியிருக்காரு. நிலவளம், நீர் வளம், கனிம வளம், நம்ம தமிழ் மக்கள் எதை இழந்திருக்கோம், நம்ம இனம் மொழி எல்லாமே செத்துட்டு இருக்குன்னு எத்தனையோ பேசியிருக்காரு. இந்த கதறாவெல்லாம் கொஞ்சம் அதை போய் பார்த்துட்டு வந்து அப்புறமா கதறுங்க, சரியா? என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வீட்டுல இந்த அரசியலை பார்த்து வெறுத்து, இந்த தலைமுறை பெற்றோர்கள் இந்த அரசியலை பார்த்து வெறுத்து அண்ணன் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கோம். அதனால உங்களோட விமர்சனமோ இல்ல உங்களோட அவதூறுகளோ எங்களை ஒருபோதும் அண்ணனை விட்டு விலக வைக்காது. இன்னும் நாங்க எங்களோட அரசியலை எங்களோட கருத்தை ஆக சிறந்த முறையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் பார்ப்போமோ இல்லையே இந்த மாதிரி உங்களோட அவதூறுக்குலாம் 5 வீட்டுல அமைதியா உட்காந்துட மாட்டோம். ஆனா கோழியெல்லாம் கொஞ்சம் அரசியல் பழகுங்கப்பா. ஆக சிறந்த அரசியலை பழகுங்க.